ஏப்ரல் மாத வெயில் மக்களை வாட்டி வதைக்கும் நிலையில் மே மாதம் அக்னி நட்சத்திரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும். இந்த நிலையில் வெப்ப அலையின் தாக்கம் அடுத்த சில நாட்கள், அதாவது மே 1 முதல் 4 வரை அதிகமாகவே இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கின்றது. வெப்பநிலை குறித்தும் அதன் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து காண்போம். வெப்ப அலை என்றால் என்ன? வெப்ப அலை என்பது நார்மல் வெப்பநிலையை விட கூடுதலாக 3 டிகிரி செல்சியஸ் வெப்ப உயர்வு தொடர்ச்சியாக 3 நாட்கள் அல்லது அதற்கு மேல் தொடர்வதை குறிக்கும். உலக வானிலை ஆய்வு அமைப்பு தொடர்ச்சியாக 5 நாட்கள் அல்லது அதற்கு மேல் நார்மல் வெப்பநிலையை விட 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகும் போது வெப்பநிலை ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. தற்போதைய வெப்பநிலையின் சூழ்நிலை என்ன? தமிழகத்தில் வெப்ப அலையானது மே 1 முதல் 4 வரை வட உள்பகுதிகளில், குறிப்பாக வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர் போன்ற பகுதிகளில் உச்சத்தை எட்டும். அதே நேரத்தில் தமிழகத்தின் உள்பகுதிகளில் மே 5 முதல் மழை பெய்யும் என்றும், தற்போது வெப்ப அலைக்கு கீழுள்ள ஈரோடு, சேலம், தர்மபுரி போன்ற உள் மாவட்டங்களுக்கு மே மாதம் முதல் வார இறுதியிலிருந்து மே 2வது வாரம் வரை மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறதாக வானிலை ஆய்வு ஆய்வாளர் வெதர்மேன் தெரிவித்துள்ளார். கடலோர ஆந்திரா, தமிழகம், புதுச்சேரி, கர்நாடகா, கோவா, கேரளா, அசாம், மேகாலயா, திரிபுரா மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களில் கடுமையான வெப்ப அலைகள் உண்டாகும்னோ காற்றோட ஈரப்பதம் அசௌகரியத்தை உண்டாக்கலாம்னு சொல்றாங்க. வெப்ப அலை எந்த வயது மக்களை அதிகம் பாதிக்கும்? வெப்ப அலையால குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவாங்கன்னு காலை 10 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை வெயில் நேரத்தில் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வெப்ப அலையால் அதிகம் பாதிக்கப்படும் அன்றாட மக்கள் யார்? கட்டுமான தொழில் செய்பவர்கள், விவசாய தொழில் செய்பவர்கள், காவலர்கள், தனியார் பாதுகாவலர்கள், நடைபாதை சிறு வியாபாரிகள், தள்ளுவண்டி வியாபாரிகள், அதிக வெப்பநிலை கொண்ட சூழலில் பணிபுரியும் தொழிற்சாலை பணியாளர்கள், வாகன ஓட்டுநர்கள், கூலி தொழில் செய்பவர்கள், குடிசைவாசிகள், பிச்சைக்காரர்கள், நோயாளிகள், வயதானவர்கள் ஆகியோர் கடும் வெயிலால் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். நகரம், அதாவது சிட்டிஸ்ல வெப்பம் அதிகமா இருக்க காரணம் என்ன? வெப்பத்துடைய தாக்கம் கிராமங்களை விட நகரங்கள்ல தான் அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, மரங்களை அதிக எண்ணிக்கையில வெட்டி கான்கிரீட் பரப்பளவை அதிகரிக்க செய்திருப்பது, பசுமை இடங்களை அழிப்பது, காற்று மாசுபாடு அப்படின்னு பல இருக்கு. இதனாலதான் கிராமத்தோட ஒப்பிடும்போது நகரத்தோட வெப்பம் 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவே இருக்கு. வெப்ப அலையின் போது நாம செய்ய வேண்டியது என்ன? அடிக்கடி தண்ணி குடிக்கணும். எலுமிச்சை சாறு கலந்த நீர், பழச்சாறு, மோர், தர்பூசணி, முலாம்பழம், ஆரஞ்சு, திராட்சை போன்ற பழங்களை சாப்பிட வேண்டும். வெளியில போகும்போது உடல் முழுவதும் மறையும் அளவு உடை அணியணும். வெளியில் செல்லும் போது குடை, தொப்பி மற்றும் தலையை துப்பட்டாவால் மூடிக்கொள்ள வேண்டும். முடிந்தவரை வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். காற்றோட்டம் உள்ள அல்லது குளிர்ந்த இடங்களிலே இருக்க வேண்டும். வெப்ப அலையின் போது நண்பகலில் வெளியே செல்லக்கூடாது. முக்கியமா 12 மணி முதல் மதியம் 3 மணி வரை வெளியே போகக்கூடாது. நண்பகல் நேரத்தில் சமைப்பதை தவிர்க்க வேண்டும். சமையல் செய்யும் நேரத்தில் போதுமான காற்றோட்டம் இருக்கிற மாதிரி ஜன்னல் மற்றும் கதவுகளை திறந்து வைக்க வேண்டும். வெறும் காலுடன் வெளியே செல்லக்கூடாது. மதுபானம், தேநீர், காபி, அதிகமான அளவு கொண்ட சர்க்கரை கலந்த குளிர்பானம் இதையெல்லாம் குடிப்பதை தவிர்க்க வேண்டும். பழைய உணவுகளை சாப்பிடக்கூடாது. புரதச்சத்துகள் அதிகமாக இருக்கும் உணவுகளை உண்ணக்கூடாது. அதிக நேரமாக நிறுத்தி வைத்திருக்கும் வண்டிகளில் குழந்தைகளையோ செல்ல பிராணிகளையோ விடக்கூடாது. ஏனென்றால் அங்கு வெப்பநிலை அதிகமாகவே இருக்கும். வெப்ப அலைக்கு என்ன காரணம்? குறைந்த மழை, காற்று மாசுபாடு, மரம் வெட்டுதல், ஏரி குளங்கள் ஆக்கிரமிப்பு, புவி வெப்பமயமாதல் போன்ற காரணங்களால் வெப்ப அலை ஏற்படுகிறது. இயற்கையை அதிக அளவில் நாம் அழித்து வருவதால் காலநிலை மாற்றம் நம்மை சுட்டெரிக்கும் வெயிலாகவும் கடும் மழை வெள்ளமாகவும் பாதிப்புக்கு உள்ளாகிறது. மரங்களை வளர்ப்பதே நம்மை இயற்கை இடர்களிலிருந்து காக்கும்.